கண்ணு பெருசா இருக்குல்ல, அப்புறம் கண்ணு வந்து என்ன செய்யும், வேற என்ன செய்வாங்க, த்ரோட்ல ஏதோ அடைச்சனால கை வச்சு இப்படி என்ன செய்வாங்க, இப்படி பிடிப்பாங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க சிம்டமேட்டிக்க பார்த்தோன்னே என்ன தோணுது அப்படின்னா, என்ன நடக்குது தொண்டையில ஏதோ அடைச்சிருக்கு. இப்ப நேரா போயிட்டு அவர்கிட்ட கேக்குறேன், என்ன ஆச்சு தொண்டையில ஏதோ அடைச்சிருக்கான்னு கேக்குறேன், என்ன சொல்லுவாரு, அவரால் நினைச்ச முடியாது, பேச முடியாது. அப்படிதானே, எப்படி வெளியெடுக்கணும், கரெக்ட், அவரை புனிய வச்சு பின்னாடி தட்டும், கரெக்ட். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க தட்டுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் பண்ண என்ன செய்யணும்னா, அவரை நல்ல காசு பண்ணது நீங்க என்ன செய்யணும், என்கரேஜ் பண்ணணும். என்ன பண்ணணும், அவரை இருமுறதுக்கு என்ன செய்யணும், நீங்க இருமும் போதுதான் நீங்க என்ன செய்யணும், தட்டு. அப்படிதானே, புரிஞ்சுதா, என்ன செய்யணும், துணியை வச்சு அவரை என்ன செய்ய சொல்லணும், இரும சொல்லணும், நல்ல இரும இருமணி இரும சொல்லணும். இருமும் போது நீங்க என்ன செய்யணும், தட்டு. எந்த இடத்துல தட்டுறீங்க, கரெக்ட், ரெண்டு ஷோல்டருக்கும் நடுவுல, எந்த இடத்துல ரெண்டு ஷோல்டருக்கும் நடுவுல துணியை வச்சு எந்த இடத்துல வச்சு தட்டணும், கையோட கீழே, எந்த இடம் கீழே பாம்பு செய்ய தட்டி துணியை வச்சு செய்றீங்க. நம்ம இருமுங்க அப்படிங்கிறீங்க, இருந்து பாருங்க, ஆப்ஜெக்ட் செய்யல 5 to 10 laps பண்ணிட்டீங்க, 10 தடவை செய்றீங்க, தட்டி விடுறீங்க, ஆப்ஜெக்ட் செய்யல, வெளியே வரல. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வயிறு வந்து வெளியிடும். அதுக்கு என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எந்திரிச்சு செய்யணும், நிக்க சொல்லணும், எந்திரிங்க, எந்திரிச்சு. ஓகே, அவருக்கு எங்க அடைச்சிருக்கு, அவரால் மூச்சு விட முடியுமா, மூச்சு விட முடியாது அப்படின்னா நீங்க நிக்க வச்சீங்க, என்ன வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை அது கீழே வந்து நான் என்ன செய்யணும், தாய்க்கு பிடிக்கணும். சோ அவங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, அவங்க 2 காலுக்கு நடுவுல எப்படின்னா என்னோட பேலன்ஸ் பண்ண முடியாதான். சோ அவரோட 2 காலுக்கு நடுவுல எந்த காலம் எனக்கு பவர் அதிகமோ அந்த காலம் என்ன செஞ்சிடறேன், முன்னாடி வச்சு. எதுக்காக, ஏன்னா இப்படி இருந்தா என்ன செய்ய முடியாது, வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியாது. இப்படி இருந்தா வெயிட் என்ன செஞ்சிடலாம். நம்ம இந்த கயிறு போட்டுல நம்ம எப்படி இருப்போம், இப்படி இருப்போமா இல்லை எப்படி இருப்போம். ஏன் அப்பதான் அவங்களால என்ன செய்ய முடியும், கரெக்ட். அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, வச்சாச்சு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், எந்த இடத்துல அமுக்கணும், வயிறுல என்ன செய்யணும், வயிறுல அமுக்கி என்ன செய்யணும், வெளியிடும். சோ என்ன செய்யறோம் அப்படின்னா, அவரோட தொப்புள் இருக்குதா, தொப்புள் வந்து நெஞ்சில முடிதான், இந்த 2க்கு நடுவுல உங்களோட ஃபிங்கர் இருக்கு இல்லையா, தம் ஃபிங்கர், அதை எல்லாரும் உள்ள வச்சு மூடுங்க கைய. இடது கை வச்சுக்கோங்க, இடது கை வச்சுட்டீங்களா, மூடிட்டீங்களா. எந்த இடத்துல வைக்கணும்னா, தொப்புல இருந்து 4 சென்டிமீட்டர், தொப்புல இருந்து 4 ஃபிங்கர்ஸ் வச்சீங்கன்னா அது எத்தனை சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டருக்குள்ள வச்சுட்டு கையை செய்யணும். கை எப்படி போட்டா, இப்படி இருக்கக்கூடிய கை இப்படி போகும், எப்படி போகணும், இப்படி இருக்கக்கூடிய கை எப்படி போகணும், உள்ள அமுக்கும் போது எப்படி திரும்பணும், எப்படி எடுப்போம், சாப்பாடு எப்படி இருக்கும், இப்படி எடுத்து இப்படி போடுதலாம். அதே மாதிரி இப்படி இருக்கக்கூடிய கை எப்படி போகணும், இப்படி இருக்கக்கூடிய கை எப்படி போகணும், இப்படி. புரிஞ்சா எல்லாத்துக்குமே, இப்படி கையை வச்சுக்கணும். அவரை கொஞ்சம் துணியை வச்சுக்கணும், வச்சுட்டு கையை எடுத்துருவேன், இடது கையை வச்சாச்சு, வலது கையை செஞ்சிருவேன், மேல வச்சுட்டு கையை வச்சு செஞ்சிடணும். ஆளை தூக்கக்கூடாது, எங்கதான் முகணும். அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ல ஆப்ஜெக்ட் செஞ்சிடும், அடைச்சக்கூடிய ஆப்ஜெக்ட் வெளியேறும். புரிஞ்சா எல்லாத்துக்குமே, யாருக்காவது டவுட் இருக்கா? மோஸ்ட் ஆஃப் நீங்க இப்படி இந்த பேர்ல சொல்லுவாங்க, அப்டாமினல் த்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சோம் புண்ணிய வச்சு முதல்ல, அதுக்கு முன்னாடி இருமுறதுக்கு என்ன செஞ்சோம், நல்லா என்கரேஜ் பண்ணும். 2வது என்ன பண்ணும், எந்திரிச்சு நிக்க வச்சு. எல்லாருக்கும் புரிஞ்சா